அல்லாஹ்வை பற்றி இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு பலவாறான கருத்துக்கள். தூண்லையும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கான், உருவமற்ற இறைவன். அதான் நாகூர் தெளிவாக படிச்சுட்டு போயிட்டாரு. உலகத்துக்கெல்லாம் ஒரே தூதர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் தான் வரிக்கு வரி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இறைவனுக்கு உருவம் கிடையாது. கேட்டால் நாகூர் பாட்டவங்க சொல்றாங்க, இன்னும் முஸ்லீம்கள்ல வரவு மீறிய ஒரு கூட்டம் இருக்கு, நான் தான் அல்லாங்குவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும்னா நீ தான் அல்லாஹ். அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் வருவார், அவன் என் ஃப்ரெண்டுங்க, அவனும் அல்லாஹ். எல்லாமே அல்லாஹ், பார்க்குற எல்லாமே அல்லாஹ் தான். ஒரு மரத்தை பார்த்தாங்கன்னா அந்த மரமும் அல்லாஹ் தான். எதை எடுத்தாலும் அல்லாஹ் அல்லாஹ். அதுக்கு பேர் தான் அத்வைதம். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் உன்னிலும் இருக்கிறான், என்னிலும் இருக்கிறான். சுன்னத் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் பலரும் இந்த சூஃபி சத்துவத்தில் இந்த மன்சூருல் ஹல்லாஜெல்லாம் எப்படி சொன்னவர், என் ஜோப்ல அல்லாஹ் இருக்கிறான், இப்னு அரபிங்கிறவர்லாம் நான் தான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள். இது போன்ற நபர்கள் எல்லாம் ஜும்மா உரைகளில் பாராட்டி பேசுவாங்க. அதையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் எங்க இருக்கிறான் கேட்டா முஸ்லிம்கள் என்ன சொல்லணும்? அப்ப அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அங்க இருக்கக்கூடிய அரிசியில் இருக்கிறான். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிம்களின் நம்பிக்கையா இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வை எவ்வாறு நம்புவது என்கிற தலைப்பில் நேற்றைய தினம் அல்லாஹ்வை ஈமான் கொள்வதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும், இந்த உலகத்தில் இறைவன் என்ற ஒன்றே இல்லை, படைப்பாளனை கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் என்னென்ன காரணங்களால் அந்த கருத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று அது தொடர்பான சில விளக்கத்தையும் நேற்றைய தினம் கண்டோம். தொடர்ச்சியாக அல்லாஹ்வை அல்லது இந்த உலகத்திற்கென்று ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்று மறுக்கக்கூடியவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களில் ஒன்று, இறைவனை யாரும் பார்த்தது கிடையாது, கடவுளை யாரும் பார்க்கலை, இப்போ கண்ணால் பார்க்காத ஒன்றை எவ்வாறு நம்புவது என்று அவர்களினுடைய எண்ணங்களில் ஒன்று என்பதையும் அது தொடர்பான சில விளக்கத்தையும் நேற்று நாம் பார்த்தோம். பார்ப்பது என்பதை தாண்டி இறைவன் நமக்கு பல்வேறு அறிவுகளை வழங்கியிருக்கிறான். கண்ணால் பார்ப்பதை தாண்டி காதால் கேட்டு சில விஷயங்களை அறிகிறோம், உணர்ந்து சில விஷயங்களை அறிகிறோம். அவற்றின் மூலம் நாம் சிந்தித்து நம்முடைய பகுத்தறிவும் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது எந்த முடிவை நமக்கு தருகிறதோ அது போன்று சிந்தித்து விளங்குவதும் பகுத்தறிவில் உள்ளது தான். பார்த்தா மட்டும்தான் நம்புவேன்னு சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் அந்த பார்ப்பதை நமக்கு எதை உணர்த்துகிறதோ அதனையும் சேர்த்து நாம் நம்பணும். இப்போ அவங்க இது போன்ற இந்த உலகத்தில் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? படைப்பாளன் கிடையாது. அப்போ உலகம் எப்படி தோன்றியது? சூரியன், சந்திரன் இது எல்லாமே எப்படி தோன்றியது அப்படின்னா இவைகள்லாம் தானாக உருவாகியது அப்படிங்கிறாங்க. சூரியன் அது தானாக உருவாச்சு, சந்திரன் தானாக உருவானது, பூமி தானாக உருவானது, உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி கோள்கள் எல்லாமே தானாக உருவாச்சுங்கிறாங்க. அப்போ தானாக உருவாவது என்பது பகுத்தறிவுக்கு உட்பட்டதான். உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற மனிதன் ஏனைய உயிரினங்களிலிருந்து தனித்து தெரிவதே பகுத்தறிவை கொண்டு தான், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு தான். மற்ற எல்லா உயிரினங்களும் இந்த சிந்திக்கிற ஆற்றலை பெறாத காரணத்தினால அவைகளுக்கு வளர்ச்சி கிடையாது. அவை எந்தெந்த நிலையில், துவக்கத்தில் அவை படைக்கப்பட்ட நிலையில் எந்த நிலையில் இருந்துச்சோ அப்படியே தேங்கி விட்டது. மனுஷனுக்கு மட்டும் பகுத்தறிவு, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இறைவனால் வழங்கப்பட்ட காரணத்தினால தான் சிந்திக்கிறான். சிந்திச்சு மேற்கொண்டு என்ன கண்டுபிடிக்கலாம், எப்படி வளர்ச்சியை நோக்கி செல்லலாம் என்று பல்வேறு விதமான ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தார்களோ இன்றைக்கு அப்படி இல்லை. ஏராளமான புதிய நவீன கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து தொழில்நுட்ப ரீதியாகவும் இன்ன பிற வகைகளிலையும் மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார்கள். காரணம் சிந்திப்பதின் வாயிலாகத்தான். அப்போ ஒரு பரிமாணத்திலிருந்து, ஒரு அடுக்கிலிருந்து இன்னொரு கட்டத்தை நோக்கி நாம் செல்வதே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவு என்கிற சிந்திக்கிற ஆற்றலை கொண்டு தான். அப்போ சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? எல்லாமே தானாக தோன்றியது என்றால் அது எப்படி தானாக தோன்றும்? இப்போ நம்ம கண் முன்னால் பல பொருட்களை பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம எல்லோருமே செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். ஒவ்வொரு வெரைட்டியாக பல்வேறு வகைகளில் செல்ஃபோனை பயன்படுத்துகிறோம். யாராவது அந்த செல்ஃபோனை பற்றி அந்த ஒரு பொருளை பார்க்கும்போது இது தானாக உருவாச்சுன்னு சொன்னால் நம்புவாங்களா? புதுசாக ஒரு ஃபோன் இருக்குது, அவரை கேட்குற எங்கள் ஃபோனை எங்கே வாங்கினீங்க? இல்லை இது தானாக உருவாச்சு, எங்கேயுமே கிடையாது, என்ன கம்பெனிங்க, என்ன கம்பெனிலாம் கேட்காது, இது தானாக உருவான கம்பெனி, ஆப்பிள், ஐஃபோன் ஒன்றுமே இல்லை, இது தானாக உருவான கம்பெனினா யார் நம்புவார்? செல்ஃபோனுக்குன்னு இல்லை, எந்த ஒரு பொருளையும் நாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே, எங்கே வாங்கினீங்க? நான் எங்கேயும் வைக்கல, தானாக உருவாச்சு.
திடீர்னு பார்த்தா பருத்தியிலிருந்து என்ன புழு வருது, அதுலேருந்து நூல் உருவாகிறது, எல்லாம் தானாக யாருமே அதை நெய்யலை. நூல் உருவாச்சு, அதுலேருந்து துணி நெய்யப்பட்டு இந்த சட்டை வந்துருச்சு. அப்படித்தான் இந்த சட்டையை அணிந்து கொண்டிருக்கிறேன், அப்படித்தான் இந்த ஆடையை நான் வாங்கினேன். தானாக உருவானது என்கிற வாதத்தை உலகத்தில் எதற்கு சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க. ஒரு அற்பமான பொருளுக்கு கையில் நீங்கள் ஒரு குண்டூசியை வச்சுருக்கிறீங்க, அதை கேட்குற இந்த பொருள் எப்படி வந்துச்சுன்னு கேட்குற, தானாக உருவாச்சுன்னு ஒரு குண்டூசிக்கு சொன்னால் கூட உலகத்தில் சாதாரண அறிவுள்ள நபர்களாவது ஏற்றுக்கொள்வார்களா? அது எப்படிங்க தானாக வரும்? குண்டூசி தானாக உருவாகி உங்கள் கைக்கு தானாக வருமா? கண்டிப்பாக நீங்கள் கடையில் போய் வாங்கியிருப்பீங்க. அந்த பொருள் யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கம்பெனி உருவாக்கி இருக்கும், அதை காசு கொடுத்து தான் நீங்கள் அந்த ஒரு பொருளை உங்களுக்குரியதாக ஆக்கி கொண்டிருக்க முடியும். தானாக உலகத்தில் எந்த பொருளும் உருவாகாது. சின்ன குண்டூசியாக இருந்தாலும் சரி, செல்போனாக இருந்தாலும் சரி, நாம் அணிந்திருக்கிற ஆடைகளாக ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, பார்க்கிற எந்த பொருளாக இருந்தாலும், நம்ம வீட்டில் ஒரு கட்டடம் இருக்கிறது, ஒரு சின்ன கட்டடத்தை பார்க்குறோம், அந்த கட்டடம் தானாக உருவாச்சுன்னு சொன்னால் யாராவது நம்புவோமா? அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பொருளையும் நாம் எப்படி பார்க்குறோம்னா, பார்க்கிற பொருளாக மட்டும் பார்க்கறது இல்லை. ஒரு மைக்குனா இந்த மைக்காக மட்டும் பார்க்கல, இதுக்கு பின்னால் பல உழைப்பு இருக்கிறது, பல மனிதர்கள் சேர்ந்து இந்த பொருளை உருவாக்கி இருக்கிறாங்க, சேர்த்து பார்க்கணும். அதனுடைய பின்னணியையும் சேர்த்து, இந்த பொருளை உருவாக்கியவன் ஒருவன் உண்டு என்ற அந்த சிந்தனையோடு தான் நாம் அனைத்து பொருளையும் நோக்கி கொண்டிருக்கிறோம், அனைத்து பொருளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டடத்தை பார்த்தா வெறும் கட்டடமாக பார்ப்பதில்லை, பகுத்தறிவு சொல்கிறது, நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிந்திக்கிற ஆற்றல் சொல்கிறது, இந்த கட்டடம் தானாக உருவாகலை, அதுக்கு பின்னால் ஒரு உருவாக்கியவர்கள் இருக்கிறார்கள், திட்டமிட்டவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு மனித உழைப்பு அதில் கொட்டப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த வீடு உருவானது, அப்படித்தான் செல்போன் உருவானது, அப்படித்தான் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் உருவானது, ஆடை உருவானது. எல்லாவற்றையும் உருவாக்கியவன் இல்லாமல் எந்த உருவாக்கமும் கிடையாது. இது உலகத்தில் உள்ள அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியதி. சாதாரண பொருட்களுக்கே, ஒரு குண்டூசி போன்ற அற்பமான பொருட்களுக்கே உருவாக்கியவர்கள் வேண்டும் என்றால், இம்மாம்பெரிய பிரம்மாண்டத்துக்கு உருவாக்கியவன் இல்லைன்னா, சூரியனு சந்திரனு வானம் பூமி இதெல்லாம் தானாக உருவாச்சுன்னா நம்ப முடியுமா? அப்படி நம்புவது பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா? அது ஏற்றுக்கொள்கிறதா? பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிறதா? சிந்திக்கக்கூடிய தன்மை வழங்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் அதனை சரிகாண முடியுமா? தானாக உருவாக படைப்பாளன் இருக்கிறான். அப்போ இவைகள் எல்லாம் படைப்பாளனை நமக்கு உணர்த்தக்கூடிய சான்றுகளாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இருப்பை, தான் படைப்பாளன் ஒருத்தன் இருக்கிறேன், இறைவன் என்று நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை உணர்த்தக்கூடியவைகளாக இந்த சான்றுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதை பார்க்கணும். திருக்குரானில் 7வது அத்தியாயம் 185வது வசனம், அவலம் எந்துரு ஃபி மலக்கூத்தி சமாவாத்தி உல் அர்த், வானம் பூமியினுடைய ஆட்சியையும் நிர்வாகத்தையும், ஒமா ஹலக்கல்லாஹு மின் ஷைஇன், இன்னும் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களையும் இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? தன்னை உணர்வதற்காக வேண்டி அல்லாஹ் மனிதர்கள்ட்ட கேட்கிறான், வான பூமியை பார்ப்பாள், அதனுடைய இயக்கத்தை நீ சிந்திக்க மாட்டாயால்? இன்னும் நான் என்னவெல்லாம் படைத்திருக்கிறேன், ஒமா ஹலக்கல்லாஹு மின் ஷைஇன், அல்லாஹ் எவற்றையெல்லாம் படைத்திருக்கிறானோ அந்த படைப்பினங்களை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? சிந்திச்சு பாருங்க. இவற்றை சிந்தித்தால் என்னை நீ அறிவாய், இவற்றை நீ சிந்தித்தால் என்னுடைய இருப்பை நீ உணர்வாய், படைப்பாளன் ஒருத்தர் இருக்கிறான் என்பதை நீ உணர்வாய். நீங்க பாருங்க, அந்த உலகம் தோன்றி எத்தனையோ பல கணக்கில் அடங்காத ஆண்டுகள் ஆகிறது. சூரியன் சந்திரன் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. எப்படி இயங்குகிறது? சீராக இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தில் எந்த விதமான கோளாறும் இல்லை, எந்த விதமான குளறுபடியும் இல்லை. அவ்வளவு சீர, அவ்வளவு நேர்த்தி. சூரியனு சந்திரனு இரவு பகலு மாறி மாறி வர்றது, இந்த அனைத்தும் ஒரு சீரான இயக்கத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 20 50 100 இப்படி அல்ல. உலகம் தோன்றிய காலகட்டத்தில் இருந்து இப்போது வரையிலையும் சூரியன் அதற்குரிய பாதையில் சீராக சென்று கொண்டிருக்கிறது. சூரியன் மட்டும் உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு கோள் தான். சூரியனை போல அந்த கேலக்சியில் ஏராளமான கோள்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றும் அதற்குரிய பாதையில் சீரான முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது. என்னைக்காவது சூரியன் லீவு போட்டிருக்கா? நம்ம காலையில் மனிதர்களை எப்படி எவ்வளோ டைம் பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணக்கூடியவளாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு நேரத்தில் நேரம் தவறி விடுகிறார்களா இல்லையா? 10 மணிக்குன்னு சொல்லுவார், 12 மணிக்கு போவார். கேட்டால் என்ன, 10 மணினா அதானே அர்த்தம், இந்தியாவில் அப்படி தானே அர்த்தம், 10னா 12 மணிக்கு தானே வரணும். நீங்கள் கரெக்டாக 10 மணி துல்லியமாக 10 மணினா சொன்னீங்க, நான் லேட்டாக வரல, நான் இந்தியன் இல்லை, நான் இருப்பார். 10 மணின்னு சொன்னால் அழைப்புதலில் 10 மணிக்கு போட்டிருக்கேன். அப்போ நம்ம எத்தனை மணிக்கு தான் வருவோம்? 11 மணிக்கு தான் வருவோம். அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆகுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதி. நீங்கள் இந்தியனா இல்லையான்னு கேட்பார். அவர் கரெக்டாக வந்துட்டான்னு நீங்கள் உண்மையான இந்தியனா? நீ ஏன் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்தேன்? நேரம் தவறு, 10 மணினா 10:30க்கு தானே வரணும், நீ 11 மணிக்கு தானே வந்திருக்கணும்ன்றார். அப்போ எல்லோரும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் நேரத்தை நம்ம தவறிடுவோம். நேரம் தவறுதல் என்பது சுழற்சி, கரெக்டான சுழற்சியில் நமக்கு இருக்காது. கரெக்டாக போய்கிட்டு இருப்போம்.
ஒரு 10 நாள் பிரேக் ஆகிடும். அப்படி தானே நடக்குது எல்லாமே. சூரியன் அது மாதிரி என்னைக்காவது நடந்திருக்குதா? காலையில் இருந்து பார்க்குறோம், இன்னும் இருட்டாக இருக்குது, என்னடா இது சூரியனை காணும், லீவு போட்டிருக்குது, அப்போ அவ்வளோதான் அந்த ஒரு மாதத்துக்கு கிடையாது அப்படின்னு ஏதாவது நடந்திருக்குதா? மனிதர்கள் நம்முடைய செயல்பாடுகளில் பல மாற்றங்கள் இருக்குல்ல. இப்போ நம்ம எல்லோரும் ஏனைய மாதங்களில் எப்படி இருக்கிறோமோ ரமலானில் அப்படி இருக்கிறது இல்லை, ரமலானில் எப்படி இருக்கிறோமோ அப்படி ஏனைய மாதங்களில் இருக்கிறது இல்லை. இதான உண்மை, யதார்த்தம் தானே. ரமலான் வந்துருச்சுன்னா புது சார்ஜ் வந்துடுது. அது நம்ம இயல்பாக சாதாரணமாக பள்ளிவாசல் தொடர்பில் உள்ளவங்களாம் பஞ்சாயத்தில் பிரச்சனை இல்லை. திடீர்னு வருவாங்க பாருங்க, ரமலானுக்குன்னு சில முஸ்லீம்கள் இருப்பாங்க. ரமலான் பிறை அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்க, ஜமாத்துகளோ தலைமை காட்சி அறிவிச்சிட்டாருன்னா எங்கிருந்து அந்த கூட்டம் வருதுன்னே தெரியாது. பள்ளிவாசல் இமாம் வெளியே நிற்பார், 20 இஷா தொழுகை தொலை வைக்கக்கூடிய இமாம் வெளியே நிற்பார், கூட்டம் முன்னால் இருக்கும். இமாம் எங்கன்னு அவரை விரட்டி அடிச்சுக்கிட்டு அந்த கூட்டம் முன்னால் வந்து வளமையாக பள்ளிவாசலுக்கு தொலை வருவாங்கல்ல. வளமையாக ஐவேளை தொழுகைக்கு பள்ளிக்கு வரக்கூடியவர்கள், முதல் சப்பு 2வது சப்பில் இடம் பிடிப்பவர்கள், அவங்களாம் வரவே முடியாது, பள்ளி பக்கத்திலே வர முடியாது. அப்போ அவங்களே முடிவு பண்ணிப்போம், ஆஹா இனிமேல் இவங்க அழிச்சாட்டியந்தான், இவங்க அட்டுலி ஒரு 5 நாளைக்கு பள்ளிவாசல் பக்கமே போயிடக்கூடாது. ஏன் இமாமுக்கே இடம் இருக்காதுன்னா நமக்கெல்லாம் முதல் சப்பில் இடம் இருக்குமா, 2வது சப்பில் இடம் இருக்குமா? முதல் ஒரு வாரத்துக்கு அவங்க பள்ளியை மறந்துட வேண்டியது தான். அப்படிலாம் என்ன, நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போனாலும் முதல் சப்பில் நமக்கு இடம் கிடைக்காது என்கிற அளவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆளை காணும், இருக்கும் எங்கே போனாங்கன்னே தெரியாது, மேப்பில் நம்ம தேடி பார்க்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் இது 27ன்னு அவங்க ஒரு நம்பிக்கை இருக்கு, லைலத்துல் கத்ர்னா 27 தான், அன்னைக்கு திப்பு திப்புன்னு ஒரு கூட்டம் வரும், இமாமை முண்டி அடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் வரும். அதுக்கப்புறம் கடைசி இப்படியான ஒரு பல மாற்றங்கள் மனுஷன்ட்ட இருக்குல்ல. சரி தப்புங்கிறத தாண்டி மனிதன் எல்லா நாளும் ஒரே மாதிரி சீராக இருக்கிறது இல்லை. பல நேரங்கள் அவன்கிட்ட மாற்றம் ஏற்படுகிறது, அவனுடைய இயக்கத்தில் பல கோளாறு ஏற்படுகிறது, தடை கற்கள் ஏற்படுகிறது. வானம் பூமியினுடைய அந்த இயக்கத்தில் இப்படிப்பட்ட கோளாறுகளை நம்ம பார்க்குறோமா? எந்த விதமான ஒரு தடையாவது இருக்கிறதா? சூரியனுடைய இயக்கத்தில் தடை இருக்கிறதா? சந்திரனின் இயக்கத்தில் தடை இருக்கிறதா? அது அவைகள் என்றைக்காவது லீவு போட்டிருக்குதா? அப்போ அல்லாஹ் அதை சொல்லித்தான் கேட்குறான், அவலம் எந்தரும் மலக்கூத்தி சமாவாத்தி உள்ளார், வானம் பூமியினுடைய இயக்கத்தை பார்ப்பா, அதனுடைய ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அல்லாஹ் படைத்திருப்பவற்றை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? சிந்திக்குமாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்பதை 7வது அத்தியாயம் 185வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். 56வது அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் 57வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், அஃபர் ஐத்தும் மா தஹ்ருசூன், நீங்கள் எதனை விதைக்கிறீர்களோ அதை சிந்திக்க மாட்டீங்களா? தான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்கு எதையெல்லாம் ஏராளமான விஷயங்களை சிந்திக்கும்படி அல்லாஹ் பட்டியல் போடுறான், ஒன்னொன்னையும் தனித்து பேச முடியும். அதில் அல்லாஹ் சொல்கிறான் 63வது வசனத்தில் சொல்கிறான், அஃபர் ஐத்தும் மா தஹ்ருசூன், நீங்கள் எவற்றை விதைக்கிறீர்களோ அதை சிந்திச்சு பார்த்துருக்கிறியா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் அதனை விளைப்பிக்க செய்கிறீர்களா, நாம் அதை விளைச்சல தர்றோமா? நீ விதையை மட்டும் தானப்பா போடுற, விதையை போடுறதோட தண்ணி ஊற்றுறதோட உன் கடமை முடிஞ்சிருச்சு. அதை முளைப்பிக்க செய்வது யார்? விளைச்சலாக மாற்றுவது யார்? அன்தும் தஸ்ரஊனஹு, எவ்வளவு சவால் அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் அதனை விளைச்சலாக உண்டாக்குகிறீர்களா? அம் நஹ்னு ஸாரிஊன், நாம் அவற்றை விளைச்சல் தரக்கூடியதாக மாற்றுகிறோமா? லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமன், நாம் நாடி இருந்தால் அவற்றை சருகளாக, குப்பைகளாக, கூழாங்களாக மாற்றி விடுவோமே. ஆனால் நீ எதை விதையாக போடுகிறாயோ அதனை நாம் நாடி, நாம் விரும்பி அவைகளை குப்பைகளாக ஆக்கிவிட்டால் ஃபதல்தும் தஃபக்கஹூன், நீங்கள் கை சேதப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். இன்னால முஹ்ரமுன், நாங்கள் கடனாளிகள் என்று, பல் நஹ்னு மஹ்ரூமுன், நாங்கள் நன்மை தடுக்கப்பட்டவர்கள் என்று புலம்பி தவிப்பீர்கள். என்னால் முடியும்ல? அதை யோசிச்சு பார்த்தியா? நல்லா கேட்கலாம். எப்படி தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய தான் இருப்பதற்கு உண்டான சான்றை மக்கள் முன்னால் வைக்கிறான். நீ விதை போடுறியப்பா, அந்த விதையை நினைச்சு பார்த்தியா? அதை உனக்கு அறுவடைக்கு தகுந்த ஒன்றாக மாற்றி தருவது யார்? நீங்க நாளை தர்றேன். ஏன் நீங்கள் பொதுவாக மண்ணினுடைய இயல்பு என்ன? மண் இருக்குல்லங்க, மனுஷன் விதை போடுறான், நெல்லை போடுறான், பழங்களை தருவதற்கான விதைகளை போடுறான். மண்ணின் இயல்பு தன்மை என்ன? மண்ணு கீழே ஏதாவது ஒன்று புதைக்கிறோம்னா என்ன வாகணும், என்ன செய்யணும்? அரிச்சிடும். அதான யதார்த்தம். மண்ணுக்குள்ளே ஒரு இரும்பு காயினை உள்ளுக்குள்ளே வைக்கிறோம், ஒரு வருஷம் கழிச்சு தோண்டி பார்க்குறோம், இருக்குமா? நம்ம உள்ளே வைக்கும்போது எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? அரிச்சு தள்ளிடும். ஒரு பொருளை வைக்கிறோம், ஒரு ஆப்பிள் பழத்தை மண்ணுக்குள்ளே வைக்கிறோம், ஒரு மாதம் கழிச்சு எடுக்கிறோம், பழம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாதிரி வருமா? அவ்வளோதான், பழம் கெட்டு போயிடும், அதில் பல பகுதிகள் சேதம் அடைஞ்சிடும். ஆப்பிள் பழத்தினுடைய விதை கிடைக்குமாங்கிறது கூட ஆச்சரியம், அந்த அளவுக்கு மண் அரிச்சிடும் ஏராளமான பொருட்களை. அப்போ எந்த ஒரு பொருளை மண்ணுக்கு கீழே நம்ம வச்சாலும், பழத்தை புதைச்சாலும் சரி, ஒரு ஆப்பிள் பழத்தை வைக்கிறீங்க, ஒரு ஆரஞ்சு பழத்தை வைக்கிறீங்க, ஒரு வாழைப்பழத்தை வைக்கிறீங்க,
ஒரு இரும்பை வைக்கிறீங்க, ஏன் மனிதர்களை நம்ம புதைக்கிறோம்ல, அடக்கம் பண்ணுறோம்ல, மண்ணில் தானே நம்ம அடக்கம் பண்ணுறோம், கபிஸ்தானில் அடக்கம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே என்னவா இருக்குது, உடல்கள்லாம் அரித்து போய் பல நேரங்களில் எலும்புகள் கூட மிஞ்சாததாக ஆகிவிடுகிறது, எலும்புகளையும் சேர்த்து அரித்து விடுகிறது. அப்படித்தானே வருது. சில எலும்புகள் மட்டும்தான் மிஞ்சுகிறதே தவிர அவற்றையும் மீண்டும் மண்ணுக்குள்ளே புதைச்சி விட்டோம்னா அரிச்சிடும். அப்போ எதை போட்டாலும் மண் அரிக்கும், அதான் மண்ணினுடைய இயல்புத்தன்மை. எதை போட்டாலும் அரிக்கக்கூடிய மண் நம்ம சாப்பிட்றதுக்குன்னு எந்த நெல்லை விதையாக போடுறோமோ, எந்த கனிவர்க்கத்தின் விதையை போடுறோமோ அதை மட்டும் அரிக்கிறது இல்லை, அதை உள் வாங்கி வளர்த்து விடுது. எதை நம்ம சாப்பிட்றதுக்குன்னு போடுறோமோ அப்போ அல்லாஹ் தானே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறான். ஒரு இரும்பை புதைச்சா அரிக்குது, மனுஷனை புதைச்சா அரைக்குது, பழத்தை போட்டால் அரிக்குது. நம்ம நெல்லை போட்டோம்னா அது அரிக்க மாட்டேங்குது, அது அப்படியே வளர்த்து எடுக்குது. இப்போ நெருப்பு பயிர்களாக கதிர்களாக வளர்த்தெடுக்கிறது. ஒரு பழத்தை போட்டோம்னா இது மனுஷன் சாப்பிட்றதுக்குன்னு போட்டிருக்கிறான், இதை அரிக்கக்கூடாதுன்னு அதுக்கு உத்தரவிட்டது யார்? படைப்பாளன் இல்லையா? எல்லாம் நெல்லுக்கு அந்த விதைக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கா? அல்லது அதை எதிர்த்து போரிடக்கூடிய ஆற்றல் விதைக்கு உண்டா? நெல்லுக்கு உண்டா? மண்ணுக்கு அந்த தன்மை பகுத்து அறியக்கூடிய தன்மை மண்ணுக்கு உண்டா? அப்போ ரெண்டும் ஒரே இடம்தான். ஒரு சாதாரண பொருட்களை போட்டால் அதை அரித்து விடுகிறது, மனிதன் தான் உண்பதற்காக எவற்றை விதைக்கிறானோ அவைகளை போட்டால் வளர்த்தெடுக்கிறது. இந்த வித்தியாசத்தை மண்ணுக்கு கொடுத்தவன் யார்? படைப்பாளன் இல்லையா? அப்ப இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திக்க சொல்றான். அஃபரைத்துமா தஹருசூன், நீங்கள் விதைப்பவற்றை சிந்திச்சு பாருப்பா. அது சிந்திக்க மாட்டீங்களா? நான் அதை கூழாங்கல ஆக்கிட்டு அழிச்சு தள்ளிட்டா நீ என்ன பண்ணுவேன்? கை செய்தப்பட மாட்டாய். அப்ப அந்த செட்டப் உனக்கு இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தி தருபவன் யார் அப்படின்னு நல்லா கேட்கலாம். இன்னும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் விதை போடுறார், பழத்துக்கு விதை போடுறார். ஒரு பெரிய நிலம் இருக்குன்னு வைங்க. ஒரு பக்கத்தில் ஆப்பிள் பழம், ஒரு தோட்டம், ஒரு பக்கத்தில் ஆப்பிள், இன்னொரு பக்கத்தில் ஆரஞ்சு, இன்னொரு பக்கத்தில் அன்னாச்சி, இன்னொரு பக்கத்தில் திராட்சை பழம், இப்படி என்னென்ன பழம் இருக்கோ எல்லாத்தையும் போடுறார். எல்லாம் ஒரே சுவையா? வெவ்வேறு சுவை. இவர் போட்டது என்ன? விதையை மட்டும் தான் போட்டார். திடீர்னு இந்த பக்கத்தில் பார்த்தா ஆப்பிள் பழம் வருது, அது ஒரு சுவையா இருக்கு. இந்த பக்கத்தில் பார்த்தா ஆரஞ்சு பழம் வருது, அது ஒரு சுவையா இருக்கு. அந்த பக்கத்தில் அன்னாச்சி பழம் வருது, அது ஒரு சுவையா இருக்கு. இந்த பழங்களில் உள்ள சுவையை தருவதற்கு இவர் என்ன பண்ணார்? ஆப்பிள் பழத்தில் இனிப்பு வர்றதுக்கு இவர் என்ன பண்ணார்? சீனியை கரைச்சி ரேஷன் கடையில் கிலோ கணக்கில் சீனியை வாங்கி கரைச்சி ஊத்துனாரா? அன்னாச்சி பழத்தில் அந்த புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த ஒரு கலவையான சுவை வருகிறது, அதுக்கு இவர் என்ன பண்ணார்? இந்த விவசாயி ஏதாவது பண்ணார், அதுக்குன்னு மெனக்கட்டாரா? எசன்ஸ் கலந்தாரா? இப்பவுமே மண்ணுக்குள்ள எசன்ஸை ஊற்றி விடுவோம், அப்போ வந்து அன்னாச்சி பழத்தில் அந்த புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவை வரும் அப்படின்னு எசன்ஸ் எதுவும் கலந்து மண்ணுக்குள்ளே ஊற்றுனாரா? ஒன்றுமே பண்ணல, வெறும் தண்ணி தான். அதுவும் கார்பரேஷன் வாட்டர், பல நேரங்கள் பல ஊரில் உப்பு தண்ணி, பல ஊரில் சாக்கடை கலந்த தண்ணி, அனைத்தும் உள்ளுக்குள்ளே போய் நமக்கு வருவது என்னவாக வருகிறது? வித்தியாசமாக ஒரே நிலம், ஒரு நிலம் தான், பக்கம் பக்கமாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஆப்பிள், அந்த பக்கம் அன்னாச்சி, அந்த பக்கம் திராட்சை, அந்த பக்கம் மாதுளப்பழம், இப்படி பல்வேறு சுவை மிக்கவைகளாக வருகிறதே ஒரு நிலத்தில், எல்லாம் ஒரு நிலத்தில் நடக்குது, பக்கம் பக்கமாக இருக்கு. இந்த வித்தியாசத்தை கொடுக்கறது யார்? இதற்காக அவர் என்ன உழைப்பு செய்தார்? மண்ணில் இனிக்கிற தன்மை இருக்கா? இவர் ஊற்றின தண்ணியில் இனிப்பு தன்மை இருக்கா? எதுலையுமே இனிப்பு தன்மை இல்லை. அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்ட வித்தியாசத்தை உண்டாக்கி நாம் உண்பதற்காக, நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக எவற்றை நாம் விதைக்கிறோமோ அதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வளர்த்தெடுக்கிறான். இவற்றை சிந்திக்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போல 51வது அத்தியாயம் 21வது வசனத்தில் நம்மளே அல்லாஹ் சிந்திக்க சொல்றோம். ஃபி அன்ஃபுசிக்கும், ஒன்று செஞ்சு பாருப்பா, உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆற்றலை, உன்னுடைய உடல் அமைப்புகளை உன்னை சிந்தித்து பாரு. உங்களிலேயும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு உண்டு அத்தாட்சி உண்டது இருக்கிறது. அஃபலா துபுசிரோன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? படிப்பினை பெற மாட்டீர்களா? அப்படி நம்மையே அல்லாஹ் சான்றாக்கலாம். இறைவன் இருக்கிறான் என்பதற்குரிய சான்றா குர்ஆன்ல சொல்லப்போனால் அன்றைய காலகட்டத்தில் இறைவனையே மறுக்கக்கூடிய கூட்டம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள். அதிகமாக அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஒவ்வொரு தூதரின் காலகட்டத்திலையும் தூதர்கள் வந்து இறைவன் இருக்கிறான் என்பதையெல்லாம் பிரச்சாரம் பண்ணல. இறைவன் இருக்கிறான்ங்கிறது அந்தந்த சமுதாய மக்கள் நம்பினாங்க. அந்த இறைவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள், இதுதான் தூதர்களின் பிரச்சாரமாக இருந்துச்சு. இருந்த போதிலையும், சொற்பமான நபர்களாக இருந்த போதிலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி காலம் வரையிலையும் உள்ள மக்களை கவனத்தில் கொண்டும் இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு சான்றுகளை அல்லாஹ் அள்ளி போடுறான். ஒஃபி அன்ஃபுசிக்கும், உங்களை செஞ்சு பாருங்க. அஃபலா துபுசிரும், உங்களை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? ஓ விஷயத்துல நான் இருக்கிறேங்கிறதுக்கு பல அத்தாட்சி இருக்கப்பா. இப்போ நம்ம என்னைக்காவது செஞ்சு பார்த்தோம்? நம்முடைய மூளையின் அமைப்பை, நம்முடைய உடல் உறுப்புகளை, அதனுடைய சிறப்பு இயல்புகளை, பண்புகளை, எதை சாப்பிட்டாலும் செரிக்குதே, இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் நம்ம வளர்த்துக் கொள்வதற்கு நம்ம பாடுபட்டோமா? எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற பண்புகள். நம்மளையும் ஏனைய உயிரினங்களையும் கம்பேர் பண்ணி நம்ம யோசிச்சு பார்த்தோம், நீங்கள் எவ்வளோ வித்தியாசம் வருகிறது. இப்போ உதாரணமாக மனுஷன் பேசுகிறான்,
எதை கொண்டு நம்ம பேசுகிறோம்? வாயில் உள்ள நாக்கை வச்சு தானே பேசுகிறோம். இந்த நாக்கின் மூலமாக பேசுகிறோம் என்று நம்ம எல்லோருமே முடிவெடுக்கிறோம். நாக்கு இருந்தால் பேசுவோம், நாக்கு இல்லைன்னா பேச மாட்டோம். அதனால தான் ரொம்ப அதிகமாக பேசினாலும் அவருக்கு வாய் ஜாஸ்தி, நாக்கு ரொம்ப நீளம் அப்படிங்குவாங்க. நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறான், இஷ்டத்துக்கு ஒருத்தர் பேசுகிறான்னு நீங்கள் நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறான் அப்படிங்குவோம். அப்போ பேசுவது இந்த நாக்கை கொண்டு அப்படின்னு நம்ம எல்லோருமே சிந்தனையில் நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். சரி, இந்த நாக்குனால தான் நம்ம பேசுகிறோம்னா நமக்குள்ளே நாக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு 50 கிராம் இருக்குமா? அது கூட தேராது. நாக்கு தனியாக கழட்டி எடை போட்டு பார்த்து, நம்ம நாக்கை கழட்டி தனியாக எடை போட்டு பார்த்தோம்னா 50 கிராம் வருமானு தெரியாது. இந்த நாக்குலேருந்து எத்தனை பாஷை வருது? தமிழ் பேசுகிறோம், ஹிந்தினா ஹிந்தி மாலுமே அதையாவதுலாம் தெரிஞ்சுதான் வச்சுருக்குறோம், ஹிந்தி பேசுகிறோம், உருதுனா உருது பேசுகிறோம், இங்கிலீஷ்னா ஆங்கிலம்னா ஆங்கிலம் பேசுகிறோம். பல மொழி, என்னென்ன மொழிகளை நாம் கற்று வைத்திருக்கிறோம் அத்தனை மொழியும் பேசுகிறோம். எதனால்? இந்த சின்ன நாக்குனால். நம்மளோட பெரிய நாக்கு எதுக்கு இருக்குது? எருவு மாடுக்கு இருக்குல்ல, மாட்டுக்கு இருக்குல்ல. மாட்டு நாக்கை பார்த்தா அதுவே 1.5 கிலோ வருது, அது மட்டுமே 2 கிலோ வருது. இத்தனோண்டு நாக்குலேருந்து பல பாஷை வருது. அந்த அவ்வளோ பெரிய நாக்குலேருந்து எத்தனை பாஷை வரணும்? ஒரு 50 மொழி வர வேண்டாம்? குறைஞ்சது ஒரு 10 லாங்குவேஜாவது அந்த நாக்குலேருந்து வரணும்ல. லாங்குவேஜே வர மாட்டேங்குது, ஒரே வார்த்தை தான் மேலும் ஒரு சத்தம் தான் கேட்குதே தவிர, ஒரு வார்த்தை மட்டும் தான் அந்த நாக்குலேருந்து வருகிறதே தவிர அதை தாண்டி வேறு மொழியே வர்றது இல்லையே. அப்போ நாக்கினால் தான் நாம் பேசுகிறோம் என்றால் அது நம்மை விட பெரிசாக நாக்குகளை கொண்ட உயிரினங்கள் ஏன் பேசுறதில்லை? அதையே நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வார்த்தைகளை சொல்வதில்லை. அப்போ பாருங்க, தெரிய வித்தியாசம் தெரியல. அல்லாஹ் தான் அறிந்தவனா இருக்கிறான், அல்லாஹ் தான் இதை பிரித்து காட்டுறான். இதை ஒன்றே சான்று இருக்குப்பா, இந்த ரெண்டையும் வித்தியாசத்தை ஏற்படுத்தியவன் நான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சிறந்த படைப்பாக இருக்கிற நம்மை சிந்திச்சு பார்க்க சொல்கிறான். ஒன்று நீ சிந்திச்சு பாரு. இப்போ இதே நாக்குனால தான் பேசுகிறோம்னா, வாய் பேச முடியாதவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்டயும் நாக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. மருத்துவர்கள்ட்ட கொண்டு போய் கேட்போம், என்ன செக் பண்ணுங்க, பேசுகிறவருடைய இவருடைய நாக்கையும் பேச இயலாமல் இருக்கிற அவருடைய நாக்கையும் செக் பண்ணும். 2 நாக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு மருத்துவர்கள்ட்ட கேட்டுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது, ஒரு வித்தியாசமும் இருக்காது. பேசக்கூடியவருடைய நாக்கில் என்னென்ன தன்மைகள் இருக்குதோ அந்த அத்தனை தன்மையும் பேச இயலாதவருடைய நாக்கிலையும் இருக்கிறது. மருத்துவர்கள் அப்படித்தான் சொல்கிறாங்க. அப்போ 2 நாக்கும் ஒரே நாக்காகத்தான் இருக்கிறது. இவர் பேசுகிறார், அவர் பேச முடியலை, அவரால் பேச இயலவில்லை, ஊமை என்று சொல்கிறோம். எப்படி இந்த வித்தியாசம்? அல்லாஹ் ஏற்படுத்துறான். அப்போ இப்படியான பல சான்றுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நம்மிலும் வைத்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், 82வது அத்தியாயம் 6லிருந்து 8 வரையிலும் உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் இன்சான், மனிதனை, மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், சங்கை மிக்க உமது இறைவனின், கண்ணியத்திற்குரிய உமது இறைவனை விட்டு உன்னை திசை திருப்பியது எது? ஏன் நீ அல்லாஹ் நம்பாம போறேன்? உன்னை திசை திருப்பியது, உன்னை ரூட்டு மாற்றினது யாரு? அல்லதி ஹலக்கக ஃபஸவ்வாக ஃபஅதலக், அவன்தான் உன்னை படைத்தான், அவன்தான் உன்னை வடிவமைத்தான், உன்னை சீராக்கினான். ஃபி ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், தான் விரும்பிய வடிவத்தில் உன்னை வடிவமைத்தான். உன்னை படைச்சான், உன்னை அழகுபடுத்தினா, சீராக்குனா, தான் விரும்பிய அழகிய தோட்டத்தில் உன்னை அமைத்திருக்கிறானே, அந்த இறைவனை விட்டு உன்னை திசை திருப்பியது எது? ஏன் நீ அந்த இறைவனை நம்பாம போற? அவனை நம்ப வேண்டிய பாதையை விட்டு நீ திசை மாறி செல்வதற்கு என்ன காரணம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி எழுப்புறாங்கிறத பார்க்கணும். அப்போ இப்படி ஏராளமான சான்றுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இருக்கிறேன் என்பதற்கு உண்டான சான்றுகளாக மக்கள் முன்னால முன்வைக்கிறாங்க. இதை யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க கடவுளை மறுக்க முடியுமா? படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஒருபோதும் மறுக்கவே இயலாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனில் இன்னும் ஏராளமான சான்றுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுக்கிறான். பொதுவாக ஒரு பொருளை நல்ல முறையில் விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை யார் உருவாக்குகிறார்களோ அவர்களால் தான் அதை அழகிய முறையில் விளக்கி சொல்ல முடியும். இப்போ செல்போனை பற்றி விளக்கி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. நம்மளை சம்பந்தம் இல்லாத நாம் விளக்கி சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவோம்? உள்ளுக்குள்ளே இரும்பு இருக்குன்றுவோம். உள்ள இரும்பு இருக்கு, அது தகடு இருக்குது, தாயத்திற்குன்னு இது எதாவது வாயில் வரதை சொல்லிடுவோம். அந்த பொருளை உருவாக்கியவராக இருந்தால், செல்ஃபோனை யார் உருவாக்குனாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களா இருந்தால் ஒன்று பேர் சொல்லிடுவார். இது உள்ளுக்குள்ளே அது இருக்குது, இது இருக்கிறது, இது சரியில்லை, அது போகலை, அது சரியில்லைன்னு அதில் உள்ள 100 உட்கூறுகளை அவரால் சொல்ல இயலும். அப்போ எந்த ஒரு பொருளையும் நன்றாக விளக்கி சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த பொருளை உருவாக்கியவர்களால் தான் முடியும். அப்போ இந்த உலகை படைத்தவன் இறைவன். இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், மனிதர்களை படைத்தான். படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீன் இந்த உலகின் இயக்கத்தை பற்றி, தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களிலிருந்தும் படைத்த இறைவனை தவிர, படைப்பாளனை தவிர வேறு யாரும் இந்த செய்திகளை, இந்த தகவல்களை சொல்ல முடியாது என்று மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 21வது அத்தியாயம் 30வது வசனத்திலிருந்து சொல்கிறான், அவலம் யரல்லதீன கஃபரு,
அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தையை பாருங்க. அவலம் இரண்டதீன கஃபரும், இறை மறுப்பாளர்கள் சிந்திக்க வேண்டாமா? அன்ன சமாவாத்தி ஒல் அர், வானம் பூமி யாவும் காணத்தா ரத்துக்கண், எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது. ஃபதக்னாஹுமா, நாம் தான் அதனை பிளக்க செய்தோம். அப்படி வெடிக்க வச்சோம், பிளக்க செய்தோம். அப்படி பிளந்து அதுக்கப்புறம் தான் ஒன்று சேர்த்தோம். வான பூமி எல்லாமே துவக்கத்திலிருந்தே ஒன்றா இல்லை. அன்ன சமாவாத்தி ஒல்லால் காணத்தா ரத்துக்கண், எல்லாம் ஒன்று, துவக்கத்தில் ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்றாக இருந்தது, இணைந்ததாக இருந்தது. எல்லாமே அடர்த்தியாக ஒரு பந்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபதக்னாஹுமா, நாம் தான் அவற்றை தனித்தனியாக பிரித்தெடுத்தோம், பிளக்க செய்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானபூமியினுடைய அமைப்பை பற்றி சொல்கிறான். இதை 21வது அத்தியாயம் 30வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்க, படைத்த இறைவன் இந்த உலகத்தினுடைய தன்மையை பற்றி சொல்கிறான். இப்போ நீ தனித்தனியாக பார்க்குறப்ப வானம் தனியாக இருக்குது, பூமி தனியாக இருக்குது, இதர கோள்கள்லாம் தனியாக இருக்குது. ஆரம்பத்தில் இப்படி எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. இப்போ நீ பார்க்குற மாதிரி தனித்தனியாக இல்லை, எல்லாமும் ஒன்றாக இருந்தது. ஃபதக்னாஹுமா, நாம் தான் அதனை பிளக்க செய்தோம், பிளந்து தனித்தனியாக ஆக்கணுங்கிறான். இதை யாரும் சொல்ல முடியும்? இதை இந்த பொருளை உருவாக்கியவனை தவிர வேறு யாராலும் இந்த தகவலை சொல்ல முடியுமா? அறிவியல் உலகம் இந்த விஷயங்களை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்குது. இந்த நவீன காலகட்டங்களில் தான் இது போன்ற தகவல்களை கண்டுபிடித்தார்கள். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால், 60 வருஷத்துக்கு முன்னால் இந்த கருத்து கிடையாது. அதுதான் பிக் பேங் தியரின்னாங்க, பெருவெடிப்பு கொள்கை. உலகம் எப்படி தோன்றியது, கோள்கள் எப்படி தோன்றியது என்பதை சொல்லும் பொழுது பிக் பேங் தியரி, பெருவெடிப்பின் மூலமாகத்தான் அனைத்து கோள்களும் உருவானது. பிக் பேங் தியரினா என்ன? எல்லாமும் ஒன்றா இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றாலும் இதுதான், வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்ந்தது. அந்த வெடிப்பின் மூலமாகத்தான் கோள்கள் சிதறி தனித்தனியாக போனது. சூரியன் ஒரு பக்கம் போயிடுச்சு, சந்திரன் ஒரு பக்கம் போயிடுச்சு, பூமி ஒரு பக்கம் வந்துருச்சு, இதர கோள்கள் தனித்தனியாக பிரிந்து விட்டது. அப்போ ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்ந்தது. அந்த வெடிப்பிற்கு பிறகுதான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சிதறி விட்டது. இது அறிவியல் உலகம் 50-60 வருஷத்துக்கு முன்னால் சொல்லக்கூடிய விஷயம். பெருவெடிப்பு கொள்கைங்கிறத ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் பெருவெடிப்பு கொள்கைன்னு தேடினா கிடைக்குமா? கிடைக்காது, தெரியாது, அதை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்போ இப்போ சொல்லக்கூடிய, சமீப காலங்களில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இறைவன் சொல்றானே. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே குர்ஆன் வசனத்தின் மூலமாக, இறை மறுப்பாளர்கள் சிந்திக்க வேண்டாமா, வானம் பூமி எல்லாமே ஒன்றா இருந்துச்சு, நாம தான் அதை பிளக்க செய்தோம். எப்படி ஒரு பாலைவனத்தில் பிறந்து வளர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது எப்படி தெரியும்? அவங்களுக்கு தெரியுமா? இது படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் இந்த செய்தி தெரியாது. அந்த பொருளை உருவாக்கியவன் மட்டுமே இதை சொல்ல முடியும். அப்படின்னா இறைவன் இருக்கிறான் என்பதை இந்த ஒரு வசனமே நமக்கு காட்டி தருகிறதா இல்லையா? இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்னா ஃபில் அர்தி ரவாசிய அன் தமீத பிஹிம், நாம பூமியில மலைகளை நாம் ஏற்படுத்தினோம். எதற்காக வேண்டி? மனிதர்களோடு சேர்ந்து இந்த பூமி அசையாமல் இருப்பதற்காக. பூமி அசைத்து விடக்கூடாது, பூமி ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்காக வேண்டி மலைகளை நாம் ஏற்படுத்தினோம். நம்ம பார்க்குறோம்ல, அந்த மலைகள் எல்லாம் ஏற்படுத்தியதற்கு உண்டான நோக்கமாக சொல்றான், பூமியை ஸ்ட்ராங் பண்றதுக்கு. பூமியில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த பூமி அசையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மலைகளை நாம் ஏற்படுத்தினோம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. வஜஅல்னா ஸமாஅ ஸக்ஃபம் மஹ்ஃபூதா, வானத்தை நாம் பாதுகாக்கப்பட்ட ஏடாக ஆக்கினோம். வஹும் அன் ஆயாத்திஹா முரிதூன், இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு, வானம் பூமி ஒன்றா இருந்துச்சு, நாம தான் பிளக்க செஞ்சோம், மலைகளை பூமி அசையாமல் இருப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தினோம், வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகடாக ஆக்கினோம், எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதையெல்லாம் சொல்வது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிட்டான்? இறை மறுப்பாளர்கள் இவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டாமா, இதையெல்லாம் சிந்திக்க வேண்டாமான்னு ஆரம்பிச்சான். வசனத்தை முடிக்கும் பொழுது வஹும் அன் ஆயாத்திஹா முரிதூன், அல்லாஹ்வுடைய இந்த சான்றுகளை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள், அலட்சியப்படுத்துறாங்க. இந்த சான்றுகளை எல்லாம் இவர்கள் கவனிக்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் இதெல்லாம் என்னுடைய சான்றுப்பா, நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தக்கூடிய சான்று, இதை செஞ்சு பார்த்தியா? கேட்குறோம், பாலைவனத்தில் வாழ்ந்த நபிகள் நாயகத்துக்கு மலைகளின் தன்மையை பற்றி எப்படி தெரியும்? பூமி அசையாமல் இருப்பதற்காகத்தான் மலைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்லக்கூடிய உண்மை, பூமி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் அதுக்காகத்தான் மலைகள் எல்லாம் நட்டு வச்சிருக்கிறான். இறைவனுடைய ஏற்பாடு. இப்போ மலைகள் நம்ம பார்க்குறோம்ல, காவாசி கண்ணுக்கு தெரியுதுன்னா அதுவே முழு மலை அல்ல, கீழே அதை விட 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக இருக்குது, ஆணி மாதிரி. இப்போ இதுக்கு மேலே ஒரு துணி அடிச்சிருக்கிறோம், ஒரு பெரிய டேபிள், இதுக்கு மேலே ஒரு துணி போடுறோம், நீங்கள் காற்றுல பறந்துடக்கூடாது, அல்லது இப்படி ஆட்டும்போது அந்த துணி விலகி விடக்கூடாது என்பதற்காண்டி 4 முளையில் ஒரு ஆணி அரைகிறோம். நீங்கள் ஆணி அரைஞ்சோம்னா மேலே தலை என்ன தெரியும்? கொஞ்சம் தான் தெரியும், கீழே அதுக்கு அதை விட பன்மடங்கு அதிகமாக கீழே இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆணி அரைவதை போல ஒரு பொருள் இணைக்கப்பட்ட அந்த பொருளை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதற்காக எப்படி ஆணி அறையப்படுகிறது, அது மாதிரி பூமி மக்களை அசையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
மலைகளை நம்ம ஆணி மாதிரி அரைஞ்சு வச்சிருக்கிறோம். வெளியே தெரிகிறது ஆணியினுடைய தலைப்பகுதி தான், அது போன்ற ஒரு ஒரு சைஸ் தான். கீழே அதை விட அதிகமாக பன்மடங்கு அதிகமாக இருக்கும். இதுவெல்லாம் பாலைவனத்தில் வாழ்ந்த நபிகள் நாயகத்துக்கு எப்படி தெரியும்? அப்போ இதை படைத்த உருவாக்கியவன் தான் சொல்கிறான் என்பது புரியவில்லையா? வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகடாக ஆக்கினோம், கூரை போல் ஆக்கினோங்கிறான். அந்த காலத்தில் யாராவது இதை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? வானத்தை பார்த்து இது பாதுகாக்கப்பட்ட முகடு, கூரை கூரை மாதிரி இருக்கு, பாதுகாக்கப்பட்ட முகடுன்னு சொல்றதா இருந்தால் எப்படி சொல்லணும்? எப்படி இருந்தால் சொல்லணும்? இப்போ நம்ம ஒரு இந்த பில்டிங் கட்டடத்துக்குள்ளே இருக்கிறோம், மேலே ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு ரூஃப் இருக்குது, இது கூரை முகடு. ஏன்? மழை பெஞ்சா அதை தாண்டி நம்ம மேலே விழாது, மேலே வெயில் அடித்தா கூட அந்த வெயில் நம்ம உடம்பை பாதிக்காது, இந்த கட்டடம் வந்து தடுக்கும், நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறோம், பாதுகாக்கும்ங்கிறோம். அப்போ இந்த கட்டடத்தை, இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட கூரை என்று சொல்ல இயலும். வானத்தை அப்படி சொல்ல முடியுமா? அதுவும் அந்த காலகட்டத்தில் அப்படி சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கா? பாலைவனத்தில் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகடு என்று சொன்னார்கள் என்றால் இது யாருடைய கூற்று? இன்னைக்கு அறிவியலாளர்கள் சொல்றாங்க, ஆமாம் வானங்கிறது நமக்கு பார்வைக்கு ஒன்றும் இல்லாததை போல் தெரிந்தாலும், எந்த விதமான தடுப்பும் இல்லாததை போல் தெரிந்தாலும் உண்மையிலேயே மேலே பல்வேறு விதமான தடுப்புகள் இருக்கு. தரையிலிருந்து மேலே 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு காற்று அடுக்கு இருக்கு, ஃபுல்லாக காற்று. அந்த காற்று அடுக்கினுடைய வேலை என்ன? சூரியனுடைய பாதிப்பு, அதன் மூலம் ஏற்படக்கூடிய வெப்பம் அங்கிருந்து எவ்வளவு டிகிரியில் வருதோ அதே டிகிரி நம்ம உடம்புல நமக்கு பாதிப்பை உண்டாக்குறது இல்லை, தர்றது இல்லை. அந்த காற்று அடுக்கில் பட்டு வெப்பம் பெருமளவில் குறைந்து விடுகிறது. வெப்பத்தை தடுக்கக்கூடிய கூரையாக அந்த காற்று அடுக்கு செயல்படுகிறது. தரையிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே 16 கிலோமீட்டர் ஃபுல்லாக காற்று அடுக்கு இருக்கு. சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் அந்த காற்று அடுக்கில் படும் பொழுது வெப்பம் பெருமளவுக்கு குறைந்து விடுகிறது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெப்பம் குறையுதில்லை, அது மாதிரி. அப்போ மேலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூரை போன்ற ஒரு செட்டப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் சொல்லுது. இதை படைத்தவனை தவிர வேறு யாரும் சொல்ல முடியும்? அதே மாதிரி தரையிலிருந்து 20லிருந்து 35 கிலோமீட்டர் தூரம் மேலே, 20லிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓசோன் படலம் இருக்குங்கிறாங்க. அந்த ஓசோன் படலத்தினுடைய வேலை என்ன? சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்ம உடம்புல பட்டுச்சுன்னு சொன்னால் பல்வேறு பாதிப்புகள் வரும். உயிர் போகிற அளவுக்கு அபாயம் ஏற்படும், உயிர் இழப்பையே உண்டாக்கிவிடும் நேரடியாக நம்ம உடம்புல பட்டா. அவை படாமல் தடுக்கக்கூடிய வேலையை அந்த ஓசோன் படலம் செய்கிறது. ஓசோன் படலத்தில் படும் பொழுது புற ஊதா கதிர்கள் பாதிப்படைகிறது, அது சிதிலமடைகிறது, அது வேலை செய்ய முடியாமல் போகுது. அப்போ இப்படியான ஒரு செட்டப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலே வச்சிருக்கிறான். தரையிலிருந்து 20 கிலோமீட்டர்லேருந்து 35 கிலோமீட்டர் வரையிலையும் ஓசோன் படலம் இருக்கு. அப்போ பாருங்க, காற்று அடுக்கெல்லாம் ஏற்படுத்தலாம், ஓசோன் படலத்தை மேலே நமக்கு மேலே ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். பல்வேறு பாதிப்புகளை தடுக்கக்கூடியவையாக வானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். இதை படைத்தவனை தவிர வேறு யாரும் சொல்ல முடியும்? இப்படி ஏராளமான செய்திகள். அந்த காலகட்டத்தில் தேனை பற்றி சொல்லும்போது, தேனி இருக்குல்ல, தேனியை பற்றி என்ன சொல்லுவாங்க? அதனுடைய வாயிலிருந்து தான் தேன் வருதுங்குவாங்க. சமீப காலம் வரையிலையும் அதான் நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் திருக்குரான் சொல்கிறது யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன், அதன் வயிறுகளிலிருந்து தேன் வெளிப்படுகிறது. எல்லா மக்களும் என்ன நம்பினாங்க? அண்மை காலம் வரையிலே மக்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்ததுன்னா தேனியினுடைய வாயிலிருந்து தான் தேன் வருகிறது. மலரில் போய் உட்காருது, இவர் வாயில் அந்த தேனை சேகரித்து வைத்துக்கொண்டு கூண்டில் போய் கக்குது, இவருக்காகவே தேனை எடுத்து சேவை பண்ணுற மாதிரி இப்படி அவங்க நினைச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் இறைவன் சொன்ன அப்படி அல்ல. அவை மலரிலிருந்து தேனை உண்டு விடுகிறது, அதுக்குரிய உணவை அது உண்டு விடுகிறது, அது மலம் போல் கழிக்கிறது. யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன், அதன் வயிறுகளிலிருந்து ஒரு பானம் வெளிப்படுகிறது, அதான் தேனு என்று இறைவன் திருக்குரான்ல 16வது அத்தியாயம் 69வது வசனத்தில் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த சமீப காலம் வரையிலையும் வாயிலிருந்து தான் தேன் வருகிறது என்று நம்பிய காலகட்டத்தில் 1500 வருஷங்களுக்கு முன்னாலே பாலைவனத்தில் பிறந்த தேனியை பற்றி எந்த விதமான நாலேஜும் இல்லாத, அது குறித்து பெரிய ஆய்வுலாம் செய்யாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது இவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியுதுன்னா எப்படி சொல்ல முடிஞ்சு? படைத்த இறைவன் மட்டும்தான், உருவாக்கியவனால் தான் இந்த தகவலை சொல்ல முடியும், அதுதானே உண்மை. உருவாக்கியவனை தவிர்த்து வேறு யாராலும் இந்த செய்தியை சொல்ல முடியாது என்பது தெரியவில்லையா? இப்படி எண்ணற்ற சான்றுகள் அவர்கள் குறித்து சொல்லணும்னா அவ்வளவு சொல்ல முடியும். மனுஷனுடைய உருவாக்கத்தை பற்றி திருக்குரான்ல அல் முஃமினூன் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். பாருங்க, எப்படி ஏதோ பக்கத்திலிருந்து பார்த்த மாதிரி திருக்குரான் சொல்லுது. இது எப்படி நபிகள் நாயகத்தால் சொல்ல முடியும்? மனுஷனை எப்படி படைத்தோம், அந்த படைப்பினுடைய துவக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வலக்கது ஹலக்குனல் இன்சான, மனிதனை நாம் படைத்தோம் மின் சுலாலத்தி மின் தீன், களிமண்ணிலிருந்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது களிமண்ணிலிருந்து படைச்சோம்ட்டான். சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபத்தன்
பிறகு மனுஷனை நம்ம எப்படி உருவாக்குறோம்னா நுத்துஃபான், இந்திரிய துளியாக நாம் ஆக்குகிறோம். ஃபி கராரி மக்கீன், பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்தில் இந்திரிய துளியாக நாம் ஆக்குகிறோம். இந்திரிய துளி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங். சும்மா கலக்குனன் நுத்துஃபத்த அலக்கத்தன், அந்த இந்திரிய துளியை கருவுற்ற சினை முட்டையாக மாற்றுகிறோம். கலக்குனல் அலக்கத்த முதுகத்தன், கருவுற்ற அந்த சினை முட்டையை சதை துண்டாக நாம் ஆக்குகிறோம். கலக்குனல் முதுகத்த இலாமன், அந்த சதை துண்டை எலும்பாக நாம் மாற்றுகிறோம். கசவுனல் இலாமல் அஹ்மன், அந்த எலும்பிற்கு இறைச்சியை நாம் அணிவிக்கிறோம். சும்மா அன்ஷனாஹு ஹல்கனாக, அதற்கு பிறகு வேறொரு படைப்பாக நாம் மாற்றுகிறோம். தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் காலிகீன், படைப்பாளர்களில் மிகச்சிறந்தவன் அல்லாஹ், அவன் அருள் பொருந்தியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் முஃமினூன் என்கிற அத்தியாயத்தில் கருவளர்ச்சியை பற்றி சொல்கிறான். மனுஷனுடைய ஸ்டேஜை பற்றி சொல்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன? இந்திரிய துளி. அதுக்கப்புறம் கருவுற்ற சினை முட்டையாகுது. அதுக்கப்புறம் ஒரு சதை துண்டாக மாறுது. அதுக்கப்புறம் அந்த சதை துண்டுக்கு ஒரு எலும்பு, அதுக்கப்புறம் அந்த எலும்புக்கு இறைச்சி. இப்படித்தான் மனுஷனை நம்ம உருவாக்குறோம். அதுக்கு பிறகுதான் வேறு ஒரு படைப்பா மனிதன் மாறுகிறான் என்று குர்ஆன் சொல்லுதே. இதை அன்னைக்குள்ள காலகட்டத்தில் சொல்ல முடியுமா? யூகம் பண்ணி சொல்லக்கூடிய விஷயமா? அன்றைக்கு ஸ்கேனு வளர்ச்சி அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம்லாம் இருந்துச்சா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பாலைவனத்தில் பிறந்த இந்த குழந்தை வளர்ப்பு பற்றியெல்லாம் பெருசாக அறிவில்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள் என்றால், ஏன்னா அண்மை காலம் வரையிலும் யாருக்குமே இது குறித்து கருவளர்ச்சி குறித்து அறிவியல் கிடையாது, அது சம்பந்தமான நாலேஜே இல்லையே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி நமக்கு சொல்கிறார்கள் என்றால் எப்படி சொல்ல முடியும்? படைப்பாளனை தவிர வேறு யாராலும் இவற்றை குறித்து சொல்ல முடியாது. அதான் யதார்த்தம். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் சொல்லும்போது மிக தெளிவாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியும், படைப்பாளன் இருக்கிறான். படைப்பாளன் ஒருத்தன் இருக்கிறத மறுக்கிறது பெரிய அறிவீனம், முட்டாள்தனம். அப்போ இந்த உலகம் தானா தோன்றலை, கண்டிப்பாக அதற்கு ஒரு படைப்பாளன் இருக்கிறான், அந்த படைப்பாளன் தான் அல்லாஹ். இந்த செய்திகளெல்லாம் நம்பும் பொழுது ஒன்று இந்த செய்தியை நம்பணும், இல்லை அதுக்கு அவங்க விட சொல்லணும். இது எப்படி நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. 1400 வருஷங்களுக்கு முன்னால் முகமது நபிகள் அவர்களுக்கு இது எப்படி தெரியும்? பாலைவனத்தில் பிறந்து வளர்ந்த நபிகள் நாயகத்திற்கு இந்த செய்திகள்லாம் எப்படி தெரிஞ்சு? இன்னைக்கு உள்ள விஷயங்களை புட்டு புட்டுன்னு வைக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த அறிவு இருந்ததா? படித்தாங்களா? எழுத படிக்க கூட தெரியாது. அப்போ இவற்றை சொல்கிறார்கள் என்றால் அவர்களை எந்த இறைவனின் தூதராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார்களோ அந்த இறைவன் சொன்னது, அந்த இறைவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் என்பவன் உண்மையில் இருக்கிறான் என்பதை நிலைநாட்டுவதற்கு இந்த செய்திகள் போதுமானவையாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ முஸ்லீம் சமூகத்துக்கு வரணும். அந்த அல்லாஹ்வை முஸ்லீம் சமூகம் சரியாக நம்புகிறாங்களா? கரெக்டாக நம்புகிறாங்களா? மார்க்கம் எப்படி சொல்லுதோ அப்படியான விதத்தில் அவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்களான்னு பார்த்தா இல்லை. அல்லாஹ்வை பற்றி இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு பலவாறான கருத்துக்கள், தொன்று தொட்டு ஏராளமான ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ்வை பற்றி அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா அல்லாஹ் தூண்லையும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான், இப்படி தான் நிறைய காலத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப காலத்துக்கு அல்லாஹ்வை பற்றி அவங்க நம்பிக்கை என்ன? அல்லாஹ் எங்கப்பா இருக்கிறான்? தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கான், உருவமற்ற இறைவன். உருவமற்ற இறைவனுக்கு என்ன ஆதாரம் கேட்டால் நாகூர் ஹனீஃபா பாட்டை தான் சொல்லுவாங்க. குர்ஆன் வசனம்ல ஆதாரம் இல்லை. அதான் நாகூர் ஹனீஃபா தெளிவாக படிச்சுட்டு போயிட்டாரு. உலகத்துக்கெல்லாம் ஒரே தூதர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் தான் வரிக்கு வரி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்போ இறைவன் என்ன கிடையாது? இறைவனுக்கு உருவம் கிடையாது. அப்போ இறைவனுக்கு உருவம் இல்லை என்று நம்புகிறார்கள். கேட்டால் நாகூர் ஹனீஃபா பாட்டை அவங்க சொல்கிறாங்க. இறைவன் தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பாங்கிறாங்க. இன்னும் முஸ்லீம்களில் வரவு மீறிய ஒரு கூட்டம் இருக்குது. அவங்ககிட்ட அந்த குரூப்கிட்ட மாட்டணும், நீங்கள் நான் தான் அல்லாங்குவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும்னா நீ தான் அல்லா. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் வருவார், அவன் என் ஃப்ரெண்டுங்க, அவனும் அல்லா. எல்லாமே அல்லா, பார்க்குற எல்லாமே அல்லா தான். அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு மரத்தை பார்த்தாங்கன்னா அந்த மரமும் அல்லா தான். இப்போ நம்ம டீ குடி டீயும் அல்லா தான். எல்லாமே அல்லா. அது ஒரு ஒரு வகையான லூசு குரூப் தான். அது மார்க்கத்தை பற்றி சரியான தெளிவு இல்லாமல், சிந்தனை இல்லாமல் எதை எடுத்தாலும் அல்லா அல்லா. அதுக்கு பேர் தான் அத்வைதம். அதுக்கு பேர் தான் என்ன? அத்வைதம் என்று சொல்லி எல்லாமே அல்லா. எதுவுமே அல்லாங்கிறது தனிச்செல்லாம் கிடையாது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் உன்னிலும் இருக்கிறான், என்னிலும் இருக்கிறான். நிறைய முஸ்லீம் மன்சூருல் ஹல்லாஜி அந்த மாதிரிலாம் ஆட்கள் இருந்தாங்க. இந்த சூஃபி சத்துவத்தில் சுன்னத் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் பலரும் அந்த மன்சூருல் ஹல்லாஜி, இப்னு அரபி இது போன்ற நபர்கள் எல்லாம் ஜும்மா உரைகளில் பாராட்டி பேசுவாங்க. ஜும்மா உரைகளில் அவங்கள மிகுந்த அளவில் பாராட்டி, அவங்கள மாதிரி வருமா, அவங்க அளவுக்கு நம்ம இபாதத்தெல்லாம் செய்ய முடியுமான்னு சொல்லி பாராட்டி பேசுவாங்க. அவங்கெல்லாம் என்ன கருத்துக்களை சொன்னவங்கன்னு பார்த்தா, என் ஜோப்புக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னவங்க. இந்த மன்சூருல் ஹல்லாஜெல்லாம் எப்படி சொன்னவர்? என் ஜோப்பில் அல்லாஹ் இருக்கிறான். இப்னு அரபிங்கிறவர்களாம் நான் தான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்போ இந்த அளவிற்கு ஃபிரௌனின் கொள்கையை விட மோசமாக இல்லையே? ஃபிரௌன் என்ன சொன்ன? அனரப்புக்கும் இல்லை அலா, நான் தான் உங்களிலே உயர்ந்த இறைவன் என்று தான் ஃபிரௌன் தன்னை ரப்புன்னு தான் கிளை பண்ணான். ஃபிரௌன் சொன்னதே நான் தான் ரப்பு, நான் தான் உங்கள் இறைவன், என்னை தவிர்த்து உங்களுக்கு வேறு இறைவன் கிடையாது என்று சொல்லித்தான் அந்த சமூகத்தை அடிமைப்படுத்தினான்.
தன்னை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி அடிமைப்படுத்தினான், துன்புறுத்தினான். அவன் சொன்னதையே இவர்கள் சொல்கிறார்கள், அதையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு சொல்லி ஒரு அடிப்படையான புரிதல் நமக்கு வேணும்ல. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் முஸ்லீம்கள் என்ன சொல்லணும்? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், வானத்துக்கு மேலே அரிசி இருக்கிறது, அரிசியில் இருக்கிறான். அப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அங்கே இருக்கக்கூடிய அரிசியில் இருக்கிறான். இதுதான் ஒவ்வொரு முஸ்லீம்களின் நம்பிக்கையாக இருக்கணும். இப்போ பொதுவாக இந்த அகீதாங்கிற இந்த தலைப்பு, கொள்கை தலைப்பு இருக்குல்ல, இது மற்ற தலைப்புமா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாலாம் இருக்காது. இப்போ சஹாபாக்களின் தியாகம் சொன்னோம்னா எல்லாத்துக்கும் அவ்வளோதான் நரம்பு புடைக்க ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக கேட்போம், எதார்த்தம். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகள் தொடர்புடைய உரையாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப கூர்ந்து கவனிப்போம், அது இயல்பு. இது அக்கீதா தொடர்புடைய விஷயமும் ரொம்ப முக்கியமானது. அந்த அளவுக்கு நமக்கு இதில் பெரிய அளவில் ஈடுபாடு ஆர்வம் வராவிட்டாலும் நாம் தெரிந்து கொள்ள கொள்கை குறித்து தொடர்ச்சியாக நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கணும். அக்கீதாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வை பற்றிய செய்தி தொடர்ச்சியாக அந்த சமூகத்துக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கணும். எப்போ அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுறது நிறுத்தப்பட்டு விடுகிறதோ, அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்கிற அது தொடர்பான செய்திகள் மக்களுக்கு சொல்லப்படுவது குறைந்து விடுகிறதோ, அப்போ தான் வழிகட்ட கொள்கைகள் ஆரம்பிக்குது, தவறான கொள்கைகள் ஆரம்பிக்கிறது. நான் தான் அல்லான்னு சொன்னாலும் நம்புவதற்கு ஒரு கூட்டம் வருதுன்னா ஏன் வருது? அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய பண்பு என்ன, அவனுடைய தன்மை என்ன, அவன் எங்கே இருக்கிறான், இதெல்லாம் சொல்லப்படாதனால தான். அப்போ அல்லாஹ்வை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு மிக தெளிவாக நம்ம சொல்லி வைக்க வேண்டியது என்ன? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். இதில் நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. குர்ஆனில் 67வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அமின்தும் மன்ஃபிஸ் சமாஇ ஐ யக்ஸிப பிக்குமுல் அர்த் ஃபஇதா ஹிய தமூர். வானத்தில் உள்ளவன் உங்களை பூமியில் புதைய செய்து விடுவான் என்பதில் அச்சமற்று இருக்கிறீர்களா? அப்போது அது நடுங்கிவிடும். பூமியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் புதைய செய்து விடுவான் என்பதில் அச்சமற்று இருக்கிறீர்களா? அப்போ வானத்தில் உள்ளவன் எல்லாம் யாரை சொல்கிறான்? தன்னை. நான் வானத்தில் இருக்கிறேன், பூமியில் இருக்கிற உங்களையெல்லாம் புதைய வச்சிருவேன், அது பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா என்று தவறு செய்பவர்களை, அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறி நடப்பவர்கள் குறித்து எச்சரிக்கை செய்வதை பார்க்கணும். 17வது வசனத்தில் மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், அம் அமின்தும் மன்ஃபிஸ் சமாஇ ஐ யுர்சில அலைக்கும் ஹாசிபன் ஃபஸதஅலமூன கைஃப நதீர். வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது கல்மாரி மலையை பொழிய செய்வான் என்பதில் பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஃபஸதஅலமூன கைஃப நதீர். என்னுடைய எச்சரிக்கை எவ்வாறு இருக்கும் என்பதை மிக விரைவில் அறிவீர்கள். நான் ஒன்று உத்தரவு போட்டால் அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடங்க, அதை மீறாதீங்க. இல்லைன்னா என்ன பயம் இல்லாமல் போச்சா? நல்லா கேட்குறான். வானத்தில் உள்ளவன் பற்றி உங்களுக்கு பயம் இல்லையா? தன்னை பற்றி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து கல்மாரி மலையை பொழிவித்து விடுவேன், என் உத்தரவுக்கு பயந்து நடக்காவிட்டால், அஞ்சி நடக்காவிட்டால் அந்த பயம் இல்லாமல் போச்சா? அப்போ தன்னை பற்றி அல்லாஹ் மக்களுக்கு சொல்லும் போதெல்லாம் தான் எங்கிருப்பதாக சொல்கிறான்? வானத்தில் இருக்கிறேன். இப்படி தான் அல்லாஹ் சொல்வதை பார்க்குறோம். முஸ்லீமில் 836வது ஹதீஸ், அதில் ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு காலத்திலே ஜாரியத்துன், எனக்கு ஒரு அடிமை பெண்மணி இருக்கிறான், என்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள் உஹது மலை அடிவாரத்தில் அந்த பகுதியை நோக்கி, அதில் ஜவ்வானியா என்கிற ஒரு பகுதியை நோக்கி என்னுடைய ஆடுகளெல்லாம் மேய்த்து கொண்டிருந்தார்கள். திடீர்னு ஒரு ஓனாய் வந்துருச்சு, என்னுடைய அந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை அது பறித்து விட்டது. நானும் மனுஷன் தானே, அது பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என் அடிமை பெண்மணியை நான் அடிச்சிட்டேன். அந்த சஹாபி ரசூலாட்ட வந்து இதைத்தான் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்குரிய ஆடு, என் அடிமை பெண்மணி அந்த ஆட்டு மந்தையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஓனாய் வந்து என் ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆடை பறித்து கொண்டு சென்று விட்டது. இது எனக்கு ரொம்ப வருத்தம். நானும் மனுஷன், ஆதமுடைய பிள்ளை அப்படின்னு அவரே சொல்கிறார், நானும் ஆதமுடைய மகன், அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, அந்த அடிமையை போட்டு அடிச்சிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிக்கிறாங்க, ஏன்ப்பா அடித்தேன், அடிச்சிருக்க கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே அவருக்கு வருத்தமாக போச்சு. அப்படியே அடிச்சிருக்க கூடாது, அடிச்சிட்டேனே, இப்போ இந்த அடிமையை நான் விடுதலை செஞ்சிருவா, தான் செய்த தவறுக்கு பரிகாரமாக எதை செய்வான்னு கேட்குறாங்க. அந்த அடிமையை நான் விடுதலை செய்து விடுவா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல அந்த அடிமையை கூட்டு வர்றாங்க. அடிமையிட்ட கேட்குறாங்க, ஐநல்லா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க அந்த அடிமையிட்ட. அந்த அடிமை சொல்கிறது ஃபிஸ் சமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். அப்படியா, நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல மண்ணானே, நான் யார் அந்த அடிமையிட்ட கேட்குறாங்க. அந்த அடிமை பெண்மணி சொல்கிறாங்க, அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னா வானத்தில் இருக்கிறான்ட்டாங்க. நான் யாருன்ன உடனே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னாங்க. உடனே அந்த சஹாபிட்ட விடுதலை பண்ணி, மூமினான அடிமையாக இருக்கிறான், அல்லாஹ்வை பற்றி ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சிருக்கிறான், இவன் ஒரு நம்பிக்கை கொண்ட பெண்மணி, ஆகலால் இந்த பெண்மணி நீ விடுதலை செய்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கிற செய்தியை முஸ்லீமில் 836 இந்த இலக்கத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அதுலேயும் அல்லாஹ்வின் தூதர் எதை உறுதிப்படுத்துகிறாங்க? அல்லாஹ் வந்து வானத்தில் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். அடுத்து புகாரில் 43:51 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல
அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தங்க கட்டியை கொடுத்து விடுறாங்க. தங்க கட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருது. அல்லாஹ்வின் தூதர் பல்வேறு பகுதிகளுக்கு பல பொறுப்பாளர்களை நியமிச்சிருப்பாங்க. ஜக்காத்தை வசூலிப்பதற்கு, ஜிஸ்யா வரி வசூலிப்பதற்கு, நன்கொடை, இது மாதிரி பல விஷயங்களை வசூலிப்பதற்கு ஆட்களை நியமித்து வச்சிருப்பாங்க. ஏதேனும் ஒரு விதத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் செல்வங்கள் வரும், அது தகுதியுள்ள மக்களுக்கு ரசூலுல்லாஹ் பங்கிட்டு கொடுப்பாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு தங்க கட்டியை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. நபி நாயகம் அதை ஒரு 4 பேருக்கு பங்கிட்டு வைக்கிறாங்க. அந்த தங்க கட்டியை 4 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. யார் யாருக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க அந்த ஹதீஸ்லேயே வருது. உயைனா இப்னு ஹிஸ்ன் என்கிற ஒரு நபித்தோழர், அக்ரா பின் ஹாபிஸு, ஜெய்துல் ஹைலு, 4வது அல்கமா அல்லது ஆமீர் இப்னு துஃபைல், இந்த 4 பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ கூட்டத்திலேருந்து ஒரு சஹாபி ஃபகால ரஜுலும் மின் அஸ்ஹாபிஹி, கூட்டத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் தோழர்களில் ஒருவர் சொன்னார், குன்னா நஹ்னு அஹக்கு பிஹாதா மின் ஹாவுலாய், இவர்களை விட இந்த தங்க கட்டிக்கு தகுதியானவர்கள் தேவையுடையவர்கள் நாங்கள் தான் அப்படின்ட்டார் ஒரு ஆள். ரசூலுல்லாஹ் பங்கிட்டு கொடுத்துட்டாங்க, 4 பேருக்கு பங்கு வச்சு முடிச்சிட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இவங்கள விட எங்களுக்கு தான் அதிக தேவை இருக்குது, நாங்கள் தான் ரொம்ப தகுதி படைத்தவர்கள் இப்படின்னு பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அலா தஅமனூனி, என்னை நம்ப மாட்டீங்களா? வா அன அமீனு மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவனுக்கு நான் நம்பிக்கைக்குரியவன், வானத்தில் உள்ளவனுக்கே நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன். யஅதீனி கபரு ஸமாஇ ஸபாஹன் வ மஸான், காலை மாலை சொர்க்கத்தின் செய்தி எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து காலையிலும் மாலையிலும் எனக்கு வஹி வருகிறது. நான் வானத்தில் உள்ளவனுக்கே நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன், என்ன நீங்கள் நம்ப மாட்டீங்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சபையில் சொல்கிறாங்க. இதை சொன்னதுக்கப்புறம் திரும்பி ஒருத்தர் எழுந்திருக்கிறார், அவரை பற்றி சொல்கிறாங்க. கன்னங்கள் வந்து குழி விழுந்த கண், 2 கண்ணு குழி விழுந்திருக்கு, கன்னங்கள் வந்து பெருத்திருக்கிறது, தாடி நீண்ட தாடி, கஸ்துல் லிஹியா, தாடி அதிகமாக இருக்கிறது, மஹலூக்கு ராஸ், தலை ஃபுல்லாக மொட்டை போட்டிருக்கிறார், மொட்டை அடித்த தாடி அதிகமாக இருக்கிற, கண்ணு குழி விழுந்திருக்கிறது, கன்னம் அப்படி வெளியே வந்து தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நபர், இந்த தன்மை, அவர் பேர் தெரியலை, அதனால் அவங்க தன்மையை சொல்கிறாங்க. அவர் எழுந்தார், எழுந்து சொன்னார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்குங்க அப்படின்ட்டார். இதைத்தான் அவர் சொல்கிறார், அல்லாஹ்வை பயந்துங்க, இது என்ன பங்கு, அதை நான் உங்களுக்கு பிடிச்ச 4 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டியே, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துங்கன்ட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் திருப்பி சொன்னாங்க, வைலக், உமக்கு கேடுதான், அவலஸ்து அஹக்கா அஹ்லில் அர்லி ஐ இத்தகில்லா, இந்த பூமியில் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு என்னை விட தகுதி படைத்தவர்கள் உண்டா, என்னை விட வேறு யாருப்பா அல்லாஹ் நல்லா பயப்பட போகிறாள் அப்படின்னு ஒரு ஒன்றுமே கேட்கல, ஒரு பாட்டு விருட்டு நெஞ்சு கிளம்பி போயிட்டார். அப்போ உடனே காலிது புனு வலிது அவர் எழுந்திருக்கிறார், வளமை போல ஆரம்பிக்கிறார், அல்லாஹ்வின் தூதரே என்னது கதையை முடிச்சிடவா, அவரிப்பு உனுக்கஹு, இவெல்லாம் முனாஃபிக் நயவஞ்சகன், உங்க பங்கிட குறை பேசிட்டு போறாரு, இவருடைய கதையை முடித்து விடுவான்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா, அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, இல்லை அல்லாஹு யகுன யுஸல்லி, அவர் தொழுகையாளியாக இருக்கக்கூடுங்கிறாங்க. அவர் தொழுகையாளி, அவர் எப்படி நீங்கள் வெட்டுவேன்னு சொல்லுவீங்க, அவர் கதையை முடிப்பேன்னு எப்படி நீங்கள் சொல்ல இயலும், இல்லை அல்லாஹு யகுன யுஸல்லி, அவர் பாருங்க பள்ளிவாசலுக்கு வராரு போறாரு, ஒரு தொழுகையாளிப்பா, அவர் எப்படி நீங்கள் சொல்ல இயலும் கேட்குறாங்க. அப்போ அதற்கு காலிது புன் வலி திரும்பி சொல்கிறாரு, ஓ கம்மின் முசல்லின் யகூலு பி லிசானிஹி மாலைஸ ஃபீ கல்பிஹி, எத்தனையோ தொழுகையாளிகள் தங்கள் உள்ளத்தில் இல்லாததெல்லாம் நாவில் பேசி கொண்டிருக்கிறார்கள், அதுக்காண்டி அவங்க என்ன பேசுனாலும் கேட்குறதா அப்படிங்கிறாங்க. தொழுகையாளியாக தான் இருக்கிறாங்க, உள்ளத்தில் இல்லாததெல்லாம் நாவில் பேசி கொண்டிருக்கிறார்கள், தப்பும் தவறுமான பல கருத்துக்களை சொல்கிறார்கள், அதெல்லாம் விட முடியுமா அப்படின்னு அவர் திருப்பி காலிது ரசூலுல்லாஹ் இடத்துல திருப்பி கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னி லம் ஊமர் அன் அன்குப அன் குலூபின் நாஸ் ஒலா அஷுக்க புத்தூனம், அல்லாஹ் எனக்கு உள்ளத்தை பிளந்து பார்க்கலாம் உத்தரவு போடல, வயிற்றை கிழித்து பார்க்க அல்லாஹ் எனக்கு உத்தரவு போடவில்லை, வெளிப்படையான செயல் என்ன, அதை வச்சு தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், அதை வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும், அவங்க உள்ளத்தை பிளந்துலாம் நம்ம பார்க்க இயலாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கிற செய்தியை பார்க்கணும். இதுலேயும் அல்லாஹ்வின் தூதர் எதை குறிப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பங்கு வைத்த முறையை குறை சொல்லும் பொழுது என்ன நம்ப மாட்டீங்களா, வான அமீனு மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவனுக்கே நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன் அப்படின்னு இறைவனை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். இறைவன் வானத்தில் இருக்கிறான், அவனுக்கு நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கிற செய்தியை பார்க்கணும். அப்போ இது மாதிரி ஏராளமான திருக்குர்ஆன் வசனம், 16வது அத்தியாயம் 50வது வசனம், யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேல் உள்ள இறைவனை பயப்படுவார்கள், மேலே இருக்கிறான் இறைவன், மேலே இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான், அர்ஷில் இருக்கிறான், அந்த இறைவனை பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுவதை பார்க்குறோம். 35வது அத்தியாயம் 10வது வசனத்தில் இலைஹி யஸ்ஆதுல் கலிமு தய்யிபு, நல்ல வார்த்தைகள்லாம் அவனிடத்தில் மேலேறி செல்கிறது, நம்ம பேசுகிற நல்ல வார்த்தைகள்லாம் அல்லாஹ்விடத்தில் மேலே ஏறி போகுது. அப்போ மேலே ஏறி போகுது, அல்லாஹ்வை போய் சென்றடைவதற்காக வேண்டி மேலேறி செல்கிறதுனா என்ன அர்த்தம், அல்லாஹ் மேலே இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான். இப்படி ஏராளமான சான்றுகள். ரசூலுல்லாஹ் மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்துக்கு போனாங்க, அங்கே போய் தொழுகையை பெற்றுக்கொண்டு வந்தார்கள்.
ஐவேளை தொழு மொதல் 50 வக்தா தான் வாங்கிட்டு வந்தாங்க. வானத்தில் இடையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திச்சு தான் 50 45 ஆச்சு. 45 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க ஒரு சமுதாயத்தை, இஸ்ரவேல் சமுதாயத்தை அவங்க வந்து வழி நடத்தியவர்கள். 50லாம் உங்கள் சமுதாயம் தாங்காது. நம்மளை பற்றி எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். 50 உங்கள் சமுதாயம் தாங்காது, குறைங்க. 45 ஆச்சு. 45 வாங்கிட்டு ரசூலா வந்துட்டாங்க. இதையும் உங்கள் சமுதாயம் தாங்காது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசுங்க. திரும்பவும் போனாங்க. அப்படியே 45 40 ஆச்சு. 40 35 ஆச்சு. 5 குறைஞ்சி கடைசியில் 5 வந்துருச்சு. அப்போ மூசா நபி சொன்னாங்க, இந்த 5 கூட உங்கள் சமுதாயம் நிறைவேற்ற மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க நம்மளை பற்றி. இந்த 5 கூட உங்கள் சமுதாயம் ஒழுங்காக நிறைவேற்ற மாட்டாங்க. நீங்கள் அல்லாஹ் இடத்துல போய் திரும்ப குறைச்சி பேசி மறுபடியும் குறைச்சி விடுங்க. அப்போ கூட நம்மள பல பேர் போயிருக்கலாம், ரசூலா திரும்ப கூட போயிருக்கலாம் இப்படின்னு இவர் சைடில் இருந்து தனக்கு கொஞ்சம் குறையுமேங்கிறதுக்காக வேண்டி. அப்போ அந்த மெஹராஜ் என்கிற அந்த சம்பவத்தில், அந்த பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே போய் தானே எல்லாவற்றையும் வாங்கிட்டு வர்றாங்க. இங்கேருந்து பூமியிலிருந்து விண்ணுலக பயணம், வானத்துக்கு போகிறாங்க. முதல் வானம், 2வது வானம், பல வானங்களை கடந்து சென்று அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறார்கள். தொழுகை என்கிற கடமையையும் இஸ்லாத்தின் பல்வேறு செய்திகளையும் பெற்று வருகிறார்கள். அப்போ அந்த மெஹராஜ் என்கிற பயணம் எதை உணர்த்துகிறது? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். இப்படி ஏராளமான சான்றுகள். இறைவன் வானத்தில் அர்ஷ் என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் இருக்கிறான் என்பதை நமக்கு உணர்த்துது. அப்போ இந்த அத்வைதம்ங்கிற பேரில் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், செல்போனில் இருக்கிறான், மைக்கில் இருக்கிறான். நீ தான் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ், இந்த வளர்றது வந்து கூடாது. இது மிகப்பெரிய வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நம்ம காண்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.